கைஸ் கொலஸ்ட்ரால் ஏன் அதிகமாகுதுன்னு தெரியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, கொலஸ்ட்ரால் நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நம்மளோட பாடியே கொலஸ்ட்ரால்ஸை உற்பத்தி பண்ணும். கொலஸ்ட்ரால் நம்மளோட பாடியில் செய்கிற முக்கியமான சில வேலைகளை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடியில் ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுறதுல கொலஸ்ட்ரால் தான் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அப்புறம் நம்மளோட பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகும்ல, அதுவும் கொலஸ்ட்ரால் வழியாக தான் போகும். ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுறதுனால நம்மளோட லிவரை நைட்டு ஃபுல்லாக கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணும். பட் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, அதிகமாக சாப்பிட்றதுனால தான். அதுவும் அன்ஹெல்தி ஃபுட்னால தான். அன்ஹெல்தி ஃபுட்னா இப்போல்லாம் தோசையை கூட அன்ஹெல்தி ஃபுட்டாக மாற்றிட்டாங்க. தோசை மேலே அதிகமாக பாமாயில ஊற்றி சீஸை போட்டு கண்ட கண்ட சாசையெல்லாம் ஊற்றி ஃபியூஷன்ஸ்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஸோ இது மாதிரி தினமும் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால பேட் கொலஸ்ட்ராலும் பாடி உள்ள வரும். அண்ட் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட லிவரும் கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுறதை நிறுத்தாது. ஸோ ஒரு பக்கம் நம்மளோட பாடி கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுது, இன்னொரு பக்கம் நம்மளே பேட் கொலஸ்ட்ராலை பாடி உள்ள அனுப்புகிறோம். ஸோ இதனால டோட்டல் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாயிரும். ஸோ இது மாதிரி தினமும் சேர்ந்து சேர்ந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்திடும். அண்ட் இந்த ரீசனால உயர் ரத்த அழுத்தம், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இப்படி தான் நம்மளோட பாடியில் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. ஸோ கைஸ், இனிமேலாவது ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக்கை நினச்சி பாருங்க. ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் ஒரு பயங்கரமான வலி, அது யாருக்குமே வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.